வணக்கம். நாளைக்கு தேர்தல் முடிவு வரப்போகுது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் எதுக்கு மக்களாகிய உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த தாவேகாவுக்கு ஓட்டு போடாத மக்களுக்கு தான். அவங்களுக்கு மட்டும் தான் நான் ஞாபகப்படுத்துறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் நீங்க வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போடலன்னு சொல்லி பக்கத்துல உள்ளவனோ, இல்ல உங்க வீட்ல உள்ளவங்கள்ட்டயோ நீங்க சொல்லி இருந்திருப்பீங்க. ஒருவேளை அ ஜெயிச்சாலும் கஷ்டம் தான். தோத்தாலும் ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்கலாம் வெறி பிடிச்சு திரியிறாங்க. ஒரு பெரும் கூட்டத்தை விஜய் உருவாக்கி வச்சிருக்கான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரசிக மனப்பான்மை. எல்லாரும் ஏன் இவங்கள வந்து தற்குறி கூட்டம்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அழகர் ஆத்துல இறங்குறாரு. அங்கே போய் டிவிகேங்கிறாங்க. அங்கிட்டு வேளாங்கண்ணி அமைதியா சாமியை கும்பிட்டு எல்லாம் வந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள போயிட்டு டிவிகேங்கிறாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள போனீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளவு அமைதியா இருக்கும். சாமியை போவோம், கும்பிடுவோம், வந்துகிட்டே இருப்போம். அங்கே போய் டிவிகேன்னு கத்தி, அதை வந்து விஜய் வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு வர்றாரு. விஜயே வந்து தல அஜித்துக்கிட்ட வந்து கத்துக்கணும். தல அஜித்துக்கு ரசிகர் மன்றம் கிடையாது. அவர் ரசிகர் மன்றத்தை எப்போயோ கலைச்சிட்டாரு. இருந்தாலும் அவர் கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றாரு. எல்லாம் தலைன்னு கத்துனோன்னே பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவரே அமைதியாக செய்கையில் தான் காட்டுறாரு. இது கோயில், இங்கே வந்து கத்தாத, போய் சந்தோஷமாக சாமி கும்பிட்டுவான்னு சொல்கிறாரு. அம்புட்டு கூட்டமும் அமைதியாயிருச்சு. இதுதான் அதுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் இந்த தாவேகா தற்குறி விஜய் பெருந்தற்குறி உள்ளே போய் எல்லாம் கத்துறாங்க. அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். பெரும் கூட்டத்தை கூட்டி வச்சு உலகத்துக்கே தமிழை நாங்கள் தான் நாகரிகத்தையும் பண்பாடு மொழி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த வேணும் இவ்வளோ நாள் மாறு தட்டி சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த விஜய் கட்சியை ஆரம்பிச்சு நீ எல்லாம் அப்படி கிடையாதுடா தமிழனா பெரும் தற்கொலை கூட்டமே இங்கே இருக்கலான்னு சொல்லி காட்டிட்டாப்புல. இவங்களுக்கெல்லாம் வந்து இத்தனை வருஷம் கல்வி கொடுத்தது புரோஜனம் இல்லைன்னு தான் தோணுது. அதோட பெரியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில வீடியோக்கள் பார்க்குறோம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என் புள்ள சொன்னிச்சு நான் ஓட்டு போட்டேன், என் பேரை சொன்னா ஓட்டு போட்டேன் அப்படின்னு. ஒரு இதுக்கு முன்னாடியிலேருந்தே இவ்வளோ பெரிய தற்கொலையெல்லாம் இருந்திருக்காங்க. புள்ள கேட்டுச்சு ஓட்டு போட்டேன், பேரன் கேட்டான் ஓட்டு போட்டேன்னா அவனுக்கு சொல்லி புரிய வைக்காம கேட்டதுக்காக செஞ்சேன்னா நாளைக்கு எதே கேட்பானே நீ செய்வியாடா? அறிவு கட்ட முட்டா போயிடுதலா? உங்களை ஏன்னா பார்க்க வைத்தறிச்சலாக இருக்குதுடா. சிந்திங்க. இந்த தாவேகா தற்கொலைக்கிட்டேருந்து பொதுமக்கள் கொஞ்சம் தள்ளி இல்லைங்க. வெறி நாய் கழிச்சா கூட இத்தனை நாள் கழிச்சு தான் சாகுவான் இருக்கு. ஆனால் இவங்க கழிச்சா மருந்து கிடையாது. ஏன்னா ஒரு போராட்டத்துக்கே போலீஸ்காரை கடிச்சு வச்சவங்க, விஷத்தை கொடுத்து கொள்றேன்னு சொல்கிற பொம்பளைகளும், விஷத்தை வச்சு குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்கிற பொம்பளைகளும், இப்படி இருக்க இந்த பெருங்கூட்டத்துக்கிட்டேருந்து ரிசல்ட் வருது. பொதுமக்கள் கொஞ்சம் உஷாராக எல்லாருமே ஒதுங்கி இருங்க. முடிஞ்ச அளவு அவங்களெல்லாம் பாதுகாத்துக்கங்க. தற்கொலை என்ன இவங்களுக்கெல்லாம் வரக்கூடாது. அதனால் பார்த்து பொதுமக்களை தாவேகாவுக்கு ஓட்டு போடாதவங்க பார்த்து பத்திரமா இருங்க. நன்றி.